சரி உள்ள வந்துட்டோம். வணக்கம். அது மட்டும் இல்ல 10 நிமிஷத்துல இந்த சஃபாரி ஹோட்டல்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு போகலாம். கேஸ் எல்லாம் இவையிலே ப்ரொவைட் பண்ணினா வர்றாங்க வந்து இங்கேயே சமைச்சு சாப்பிடலாமா. இப்போ வந்து இது ஃபேமிலி ரூம். அது பாருங்க ஒரு 2 பெட் இருக்கு. இந்த லான்ச் வந்து ஒரு ப்ரைவேசியா இருக்கிறது. அதாவது ஒரு இது வந்து ஒரு ஹோஸ்ட் ரூம் வந்து வச்சிருக்கீங்க. யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு மசாலா தோசை நாங்கள் சாப்பிட்றதில்ல. அப்படி மசாலா வந்து அப்படி ஒரு டேஸ்ட். டேக் அவேயாம் எடுத்துக்கொள்ளலாம், டைனிங்காகவும் எடுத்துக்கொள்ளலாம். இதே தான் சார் லோ ப்ரைஸில் உள்ள ஒரு பட்ஜெட் ரூம் ஒன்று. ஒரே ரூம் தான் இங்கே இருக்குது இந்த ரூம். இன்னொரு விஷயம் சார், எங்களோட எல்லா ரூம்லேயும் வந்து பல்கனி இருக்குது. மேலே வந்தாச்சும் நல்ல ஒரு காத்தோட்டமாக இருக்கும். ஒரு நைட்டில் ஒரு ட்ரிங்க் பண்ணுறேன்டாலும் இது வந்து இருந்து நாங்கள் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. கேக்ஸ் வெட்டி கொள்ளலாம், அதெல்லாம் சார்ஜ் பண்ண மாட்டேன். நம்ம இங்கே வாராக்கள் கேக் வெட்டணும்னா இதில் டேபிளில் போட்டு பலாலி ஏர்போர்ட்லேருந்து கிட்ட. அது மட்டும் இல்லை செல்வ ஜென்னதி கோயில் அங்கால இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் வந்து அச்சுவேலிக்கு வரைக்கும் ஒரு தவறுதல் இங்கால வந்துட்டோம். என்னென்னா வசாவலானில் வடமூலைன்ற இடம் இங்கால பார்த்தோம்னா பாருங்க உத்தரிய மாதா கோவில் இருக்குது. அப்படியே நாங்கள் வந்த இடம் தான் இது. ஆனால் இதை பார்க்க என்னென்னா பெரிய ஒரு ஹோட்டல், லக்ஸரி ஹோட்டல் ஒன்று இங்கே இருக்குது. இந்த இடத்துல இப்படி ஒரு ஹோட்டலாண்ட ஒரு எதிர்பார்ப்போட போவோம். வாங்க வீடியோ எடுக்கலாம் தெரியா போய் பார்ப்போம். நல்ல லக்ஸரியாக இருக்கேன்னு வந்தோடனே நல்ல மீன் எல்லாம் வளர்த்து வச்சிருக்கலாம். சரி நான் உள்ளே போய் பார்க்கோம். சரி உள்ளே வந்துட்டோம். வணக்கம். ஹலோ சார், வணக்கம். ஆமாம், என்னென்னா இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு லக்ஸரியாக இருக்குது பார்க்க. அதான் இருக்க வந்து நாங்கள் வீடியோ எடுக்கலாமா? வீடியோ எடுக்கிறோம். ஓ ஷூர் சார். ஓகே, என்னென்ன வசதிகள் இருக்கீங்க? இங்கே ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹோட்டல் இருக்கு சார். கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெஸ்டாரண்ட் இருக்கு சார். மேலே ரூம்ஸ் இருக்கு, 14 ரூம்ஸ் இருக்கு. பார்க்கலாம். சரி சரி. வேறு அதை விட வேறு என்ன வசதிகள் இருக்கு? சாப்பாடு சார் எல்லா சாப்பாடுமே எடுக்கலாம். பொன் சாப்பாடு வைக்கலாம், எல்லாமே இருக்கா? எல்லாம் ஸ்ரீலங்கன் சாப்பாடு. சரி அப்போ பார்ப்போமா? பார்க்க உள்ளுக்க வேற ஒரு வெளிநாட்டு ஃபீல் இருக்குது. இங்கே பாருங்க எப்படி நீட்டாக வச்சிருக்கீங்க. நம்ம வந்து எனக்கு நம்ப முடியாமல் இருக்கு வசாவலான்ல இப்படி ஒரு இடம் இருக்குதான்னு. நல்லா இருக்கு. இது பாருங்க இந்த வோல் ஆர்ட் எல்லாம் என்ன மாதிரி செய்து வச்சிருக்கீங்க? 3D எம்ப்ராய்டரி பண்ணி வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு டெஸ்க்கும் வந்து வடிவாக நீட்டாக டைடியாக வச்சிருக்கீங்க. மேலே எல்லாம் பாருங்க இப்படி அழகாக படுத்தி வச்சிருக்கேன். ஒரு வூட் ஆர்ட் நல்லா இருக்கேண்ணா. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அப்பார்ட்மெண்ட் இருக்கா. அதாவது ஒரு 10லேருந்து 12 பேர் சின்ன பிள்ளைகளோட சேர்ந்து தங்குற மாதிரி ஒரு வசதியோடு இருக்கா. இந்த இதில் எப்படி இருக்கான்னு ஒருக்கா போய் பார்ப்போம். வாங்கோ. லைட்ஸ் எல்லாம் போட்டு ஓகே வந்தாச்சு. இதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இதான் இந்த அப்பார்ட்மெண்ட். நான் இது இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்க. இதில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு. இது இலங்கையில் இருக்கிற மாதிரி இல்லையே. நல்லா இருக்கு. நீங்கள் பாருங்க டிவி, இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்கு. இந்த வோல் ஆர்ட்ஸை பார்க்க நல்லா இருக்கு. அதே மாதிரி இது வந்து மெயினாக அப்படியே ஒரு பெரிய ஹோல் மாதிரி இருக்குன்னு. அதுக்கு பிறகு கிச்சன் தனியாக வச்சிருக்கலாம். கிச்சனை வாங்க பார்ப்போம். இங்கே பார்த்தோம்னா கிச்சனை பார்த்தோம்னா இவையல் சொன்னவ கேஸ் எல்லாம் இவையிலே ப்ரொவைட் பண்ணினா வர்றாங்க வந்து இங்கேயே சமைச்சு சாப்பிடலாமா. அதே மாதிரி இங்கே வந்தோம்னா ஃபில்டர் தண்ணி எல்லாம் வச்சிருக்கணும். நல்ல வசதி தான். ஃப்ரிட்ஜ் வசதி இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று சொன்னேன் வாஷிங் மிஷின் இருக்குன்னு சொன்னீங்களே. வாஷிங் மிஷின் வெளியில் இருக்குது. இதுக்கு அங்கே இருக்கு. ஓகே, இந்த யாரை வந்து வெக்யூம் பண்ணுறதுக்கான இதெல்லாம் இருக்குது. என்னென்னா ஒரு இன்டோர் பிளானில் தான் வச்சிருக்கேன். கிச்சன் வந்து இங்கே அப்படியே இருக்கும், ஓப்பனாக இருக்குது. அப்போ அந்த வார சமையல் இதெல்லாம் மேலே அழுத்து காற்று எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காண்டி வச்சிருக்கணும். இன்னொரு பிளானில் இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட். சரி, இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற ரூம்ஸை பார்க்க போகிறோம். புளி இந்த படம் போட்டிருக்கோம். ஓகே, நாங்கள் உள்ள வாரம் பார்த்தோம்னா வேறுங்க பெட்ரூமு. இதே மாதிரி எத்தனை இந்த அப்பார்ட்மெண்ட்ல ரூம்ஸ் இருக்கு? இந்த அப்பார்ட்மெண்ட்ல சார் இதே மாதிரி ரூம் 4 ரூம் இருக்கு. அதோட சேர்த்து கிச்சன், ஹால் 4 ரூம்ஸ் இருக்கு. அப்ப 4 ரூம்ஸ் இருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க 4 ஓகே. அதுல கபோர்ட் இருக்கு. என்ன
டீ குடிக்கிறது ஐட்டங்கள் டிவி தனியாக வச்சிருக்கணும் இந்த ரூம்ஸுக்கு தனியாக. அதே மாதிரி அட்டாச் பாத்ரூம் இருக்கு நினைக்கிறேன். பாத்ரூம் இருக்கு. ஓகே, அப்போ நாங்கள் மற்ற ரூம்ஸையும் இருக்க பார்ப்போமோ? வேலைக்காரங்க இருக்கா? ஃபேனும் போட்டிருக்கீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஏசியும் போட்டு. சரி வாங்க அங்கே போவோம். இன்னொரு ரூம் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குண்ணா, நல்லா பெருசாக இருக்கு. இங்கே பார்த்தா ஒரு சோஃபா இருக்கு. அதே மாதிரி இங்கே கர்டன் போட்டுக்கிறீங்க, வெளியில் பார்க்கலாமா? பால்கனி சார், எல்லா ரூம்லேயுமே பால்கனி இருக்கு. என்ன இதில் கமுகாதல் இருக்கு. நல்ல ஒரு காற்று வருது. ஓகே, அந்த ரூமுக்கு அங்காலேன்னு. இப்போ வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம். இனி என்ன இருக்கு உங்களோட ஹோட்டலில்? செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் அதில் என்ன வசதி இருக்கு? செகண்ட் ஃப்ளோரில் ஒரு டபுள் ரூமும் 3 விஐபி லான்ச்சும் இருக்கு. விஐபி வாங்க அங்கேயே போய் கதைப்போம். இதில் இருந்து கதைக்காம இப்போ அடுத்ததான் நாங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு போக இருக்கிறோம். ஓகே, இப்போ வந்தோன்னு பார்த்தோம்னா இதில் போட்டிருக்கீங்கன்னா விஐபி லான்ச். அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா இல்லாமல் 3 விஐபி லான்ச்சும் அதே பேர் அங்கால பாருங்க. இது என்ன? இது டபுள் ரூம்ஸ். அதில் விஐபி லான்ச்சை பார்த்துட்டு இப்போ நாங்கள் விஐபி லான்ச்சுக்குள்ளே போக போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது? இது சார் டபுள் ரூமோட ஒரு ஹால் ஒன்று வரும், டைனிங் ஹால் ஒன்று வரும். அதில் டைனிங் ஹால் ஒன்று வருது. இந்த லான்ச் வந்து ஒரு ப்ரைவேசியாக இருக்கிறது, அதாவது ஒரு ஒரு மீட்டப் பண்ணுறதோ ஏதோ விஷயத்துக்காண்டி இதை பயன்படுத்தலாம். சரி, இதில் வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் ரூம்ஸ் இருக்குமா நினைக்கிறேன். அப்படித்தான். இங்கே பாருங்க, டபுள் பெட்ரூம் இருக்குது. எல்லாம் நல்லா க்ளீனாக வச்சிருக்கணும். இங்கே பாருங்க, ஹோலாட் எப்படி நீட்டாக இருக்குங்க. அதே மாதிரி ஒரு கபோர்ட் வச்சிருக்கணும். அதே மாதிரி மிரர் இங்காலே இருக்குது. டிவியும் வச்சிருக்கேன். எல்லா ரூம்ஸுக்கும் டிவி வச்சிருக்கணும். இது வந்து ஒரு வாஷ் ரூம் வந்து வச்சிருக்கணும். இப்போ நாங்கள் விஐபி லான்ச்சில் வந்து ஒரு ரூம் பார்த்துறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்க்க போகிற ஒரு ஃபேமிலி ரூம். என்ன அப்படி தானே? இப்போ வந்து இது ஃபேமிலி ரூம். அதை பாருங்க, ஒரு 2 பெட் இருக்குது. அதில் வந்து ஒரே ஒரு பெட்டாக போட்டிருந்தவ. அதை விட ஒரு என்ன வசதி இருக்குது? உள்ள டபுள் பெட்ரூம் இருக்கு சார், வெளியால 2 எக்ஸ்ட்ரா பெட் இருக்கு. இதுல வந்து 4 பேர் ஸ்டே பண்ணலாம். ஓகே, இன்னொரு விஷயம் சார், எங்க எல்லா ரூம்லயும் வந்து பால்கனி இருக்கு. அந்த ரூம்ஸுக்கு இருந்து கொண்டே பால்கனி இருக்கு போல இருக்கு. என்ன இங்க பாருங்க வியூவை, இது திறக்கலாமே. இங்க பாருங்க எப்படி இருக்குண்டு. தென்னந்தோப்புகளும் எல்லா மரங்களும் அப்படியே வடிவா இருக்கு. இப்போ நாங்கள் 3rd ஃப்ளோருக்கு போக போகிறோம். ஆனால் ஸ்டெப்ஸால் தான் போக போகிறோம். ஆனால் 2 மாதத்தில் இவன் லிஃப்ட் வந்து ஒர்க் பண்ணும். வாங்க போய் பார்ப்போம். இங்கெல்லாம் போக போகிறோம். நம்பர் 30. இது என்ன மாதிரி இருக்கும்? உள்ளே போய் கதைப்போம். என்ன சார், 3rd ஃப்ளோரில் வந்துருக்குறோம். இதில் வந்து ஒரு டபுள் பெட்ரூம் இருக்கு. பார்ப்போம். இதுவும் பால்கனி எல்லாம் வழியால் பார்க்குற மாதிரி பிளானில் தான் இருக்குது. அதை விட இப்போ எங்கே டபுள் பெட்ரூம் வச்சுருக்கீங்க. எல்லாத்துக்கும் கபோர்ட், டிவி எல்லாம் இண்டிவிஜுவலாக வச்சுருக்கீங்கன்னா. இங்கே பாருங்க, இதில் வோல் ஆர்ட் 3Dயில் போட்டிருக்கு. ஒரு வாஷ் ரூம் இந்தியாவில் இருக்குது. சரி, இப்போ நாங்கள் அங்கால போவோமே. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது 3வது ஃப்ளோரில். இப்போ மிச்ச ரூம்ஸை வந்து பார்க்க போகிறோம். வந்தோடனே இதில் பார்த்தோம்னா தனி இது வச்சுருக்கணும். இது என்ன தனியாக வச்சுருக்கிறீங்க? என்னதுக்காண்டி சார், ரூமில் எல்லா ரூம்லேயுமே தண்ணி போத்தல் இருக்குது. நாங்கள் இதில் வெளியே வச்சுருக்கிறோம். வேணுமெண்டா தண்ணி போத்தல் எடுத்துக்கொள்ளலாம். இது வெளியிலையும் வச்சுருக்கோம். போட்டில் தேவையான அந்த ப்ரொவைட் பண்ணுவீங்களா? தண்ணி போத்தல் எல்லாம் இருக்குது. இது வந்து 3rd ஃப்ளோரில் இருக்காங்க. இந்த ஆஃபீஸ் வேலை அப்படின்னாங்க இருந்து கதைக்கோணம் என்றாலும் இதை பயன்படுத்தலாம். எல்லாத்துக்கும் எல்லா இடமும் வந்து வழியால் பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கே வாங்க, இதுலேருந்து பார்த்தா அந்த சர்ச் தெரியுது. இந்த சர்ச் தான் உத்தரிய மாதா ஆலயத்துக்கு பக்கத்தில் தான் இந்த சஃபாரி ஹோட்டல் இருக்குது. இப்போ இங்கே வந்து ஸ்விமிங் பூல் எல்லாம் வரப்போதும். இப்போ இதில் ஒரு ரூம்ஸ் இருக்குது. என்ன டைப் ஆனது? இது ட்வின் ரூம் சார். டபுள் பெட் போட்டிருக்கீங்க. 2 பெட் செப்பரேட்டாக இருக்குது.
எல்லாத்துக்கும் பால்கனி இருக்குன்னு. ஓ சார். இப்போ இதுக்கு வாஷ்ரூம் அங்கே இருக்கு. வாஷ்ரூம் சார் வெளியில் இருக்கு. ஓகே ஓகே. வாஷ்ரூம் இதுதான் பக்கத்தில் இருக்கு. இது இந்த எம்யூனிட்டிஸ் எல்லாமே ரூம்ஸுக்குள்ளே தான் இருக்கு. இதுதான் சார் லோ ப்ரைஸில் உள்ள ஒரு பட்ஜெட் ரூம் ஒன்று. ஒரே ரூம் தான் இங்கே இருக்குது இந்த ரூம். இது வந்து ரைவர்ஸ் ஆக்கள் அவைகளுக்கு அப்படியானாக்களுக்கு இந்த ரூம். அதே நல்லா தான் இருக்குன்னு. இப்போ வந்து நாங்கள் ரூஃப் டாப்புக்கு போகிறோம். பாருங்க, மரத்தால் ஆனபடி பார்க்கவே நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் மொட்டை மாடியில் வந்து நிற்கிறோம். நீங்கள் பாருங்க, சூரியன் மறைகிற காட்சி. இப்போ நாங்கள் வந்துருக்கிற இடம் மேலே பார் அண்ட் பாபிக்யூ ஏரியா. இங்கே வந்து பாபிக்யூ போடுறதுக்கான செட்டப் எல்லாம் இருக்குது. இங்கேனா டாப் ஃப்ளோரில் இருக்குது, மேலே இருக்குது பாருங்க. இதில் வந்து இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 2 மாதத்துலையா இது லைசன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கேயே ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அது மட்டும் நீங்கள்லாம் குடிக்கிற ஐட்டங்களை கொண்டு வந்து இங்கே பயன்படுத்தலாம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பாருங்க, இங்கால பார்த்தோம்னா இந்த லேண்டை இதில் தான் ஸ்விம்மிங் பூல் வரப்போகுது. அது மட்டும் இல்லை, கிட்ஸ் வந்து விளையாடுறதுக்கான அந்த திடலும் வரப்போகுது. இது வந்து இந்த வருஷம் கடைசிக்கில் இதுவும் வந்து செய்து முடிச்சிருக்கணும். இதுக்கு பின்னால் தான் பலாலி ஏர்போர்ட் இருக்குது. இப்போ நீங்கள் மத்தியான நேரமாண்டா அந்த ஃப்ளைட் லேண்ட் பண்ணுற இதெல்லாம் இப்போ சீனரியை பார்த்து கொண்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லை, 10 நிமிஷத்தில் இந்த சஃபாரி கோட்டையிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகலாம். இங்கேருந்து தான் ஏர்போர்ட்லேருந்து வர பாதை அப்படியே வந்தோம்னா இங்கே நாங்கள் வந்துடுவோம். இப்போ நாங்கள் இங்கால பார்த்தோம்னா செல்வச்சன்னதி கோயிலில் தண்ணி டேங்க் இருக்குது. அது தெரியுது பாருங்க, காட்டுறோம். ஏன் இருக்குது, இதுதான் செல்வச்சன்னதி கோயில் அருகில் இருக்கிற தண்ணி டேங்க். இங்கேருந்து பார்த்தா அது கூட தெரிகிற அளவுக்கு இந்த லொக்கேஷன் இருக்குது. என்னென்னா வந்தோடனே நெல்லிக்கிரஸ் குடிக்கிறோன்னு நினைக்க வேணாம். நாங்கள் நிறைய நேரம் வீடியோ எடுத்ததால் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே வர கெஸ்ட் எல்லாருக்குமே ஹோட்டல் புக் பண்ணுறதுக்கு வெல்கம் ட்ரிங்காக நெல்லிக்கிரஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். இப்போ வந்து இங்கே பாருங்க, அதாவது இங்கே ரிசப்ஷன் ஏரியா இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே எங்கே இருக்குது என்னென்னா செல்ஃபி எடுக்கிற இடம். நல்ல ஒரு வடிவாக செய்திருக்கணும். இப்படி இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கேக்ஸ் வெட்டி கொள்ளலாம். அதெல்லாம் சார்ஜ் பண்ண மாட்டேன். நம்ம இங்கே வராக்கள் கேக் வெட்டணும்னா இதில் டேபிளை போட்டு எடுத்து செய்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் மெனு கார்டை பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்னென்னா ப்ரைஸ் எல்லாம் பரவாயில்ல, ஓரளவு ரீசனபிளாக தான் போட்டிருக்கணும். ஸ்டார்டர்லேயே நிறைய ஐட்டங்கள் இருக்குது. ரைஸ் அண்ட் கறி எல்லாமே இருக்குது. இங்கே வேறங்க ஹோட்டலில் சாம்பிள் படங்களும் போட்டிருக்கணும். இப்போ நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணலாம்னு யோசிக்கங்க. இங்கே ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, கொத்து ரொட்டி இருக்குது, அதேமாதிரி மற்ற ரூம்ஸ் இருக்குது, ரோல் மீன் கொத்து இருக்குது, பிரியாணி இருக்குது. சரி, பிரியாணியும் ஒன்றோட பண்ணுவோம். வேறு என்ன இருக்குது வேட்ட? ஆஹா, இங்கே எனக்கு விருப்பமான மசாலா தோசை இருக்குது, நெய் தோசை இருக்குது. சரி, 2லேயும் ஒன்றோட பண்ணுவோம். இங்கே நூடுல்ஸ் ஐட்டம் இருக்குது. ஓகே, நூடுல்ஸும் ஒன்றோட பண்ணுவோம். 1250 ரூபா ஒரு நூடுல்ஸ். தனியாக கறி ஐட்டம்ஸும் இருக்குது, குடிபானங்களும் இருக்குது, ஜூஸ் ஐட்டங்கள், சாஃப்ட் ட்ரிங்க் எல்லாமே இருக்குது. அடுத்ததாக நெய் தோசை வந்து நல்ல கிரிப்ஸியாக நரநோரன்னு இருக்குது. சாம்பாரை சாப்பிட போகிறேன். அடுத்ததாக வந்து சட்னி சாப்பிட போகிறேன். அடுத்தது வந்து தக்காளி சட்னி சாப்பிட போகிறேன். உண்மையாக நல்லா இருந்தது, கிரிப்ஸியாக இருந்தது, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ மசாலா தோசை சாப்பிட போகிறோம். மசாலா தோசையை பார்த்தோம்னா கிரிப்ஸியாக இருக்குது, நல்ல மசாலா எல்லாம் போட்டிருக்கு. முதலாவது வந்து சாம்பார் தொட்டு சாப்பிட போகிறேன். உண்மையாக சாம்பாரும் அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது பச்சை சட்னி சாப்பிட போகிறேன். அது நல்லா இருக்குது. மற்றது வந்து தக்காளி சட்னியோட சாப்பிட போகிறேன். உண்மையாக நல்ல வேறு லெவலில் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு மசாலா தோசை நாங்கள் சாப்பிட்றதில்ல. அப்படி மசாலா வந்து அப்படி ஒரு டேஸ்ட்.
தோசையோட சேர்ந்து இந்த ஒரு 2 விதமான சட்னியும் ஒரு சாம்பாரும் தந்தவே உண்மையாக நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் எடுத்துருக்கிற இந்த சிக்கன் நூடுல்ஸ் வந்து 1250 ரூபா. ஆனால் இங்கே வந்து ஒரு ஆஃபர் ஒன்று போகுது. என்ன மாதிரின்னா 5 சிக்கன் நூடுல்ஸும் ஒரு பெப்சியும் எடுத்தீங்கன்னா 6700 முடியும். ஆனால் 5000 ரூபாய்க்கு டேக்அவேயாகவும் எடுத்துக்கொள்ளலாம், டைனிங்காகவும் எடுத்துக்கொள்ளலாம். பலாலி ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வசாவலானில் சபாரி ஹோட்டலில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கீழ்காணும் இலக்கத்துக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. நூடுல்ஸ் இருக்கா சாப்பிட்டு பார்ப்போம். சிக்கன் நூடுல்ஸ் நல்லா தான் இருக்குது பார்க்க. சிக்கன் எல்லாம் போட்டு நாங்கள் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சிக்கன் ஒரு கால் வச்சிருக்கணும், கச்சு எல்லாம் போட்டிருக்கேன். சரியா சுடுகுது. நல்லா தான் இருக்கு. என்னென்னா நான் தனியாக வரையில் பின்னால் ஆக்கள் இருக்கணும், அவள் வீடியோக்கு வரையிலையா. இப்போ வந்து நாங்கள் லேட் ஆகிட்டு வந்த நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். அப்போ ஹோட்டல் ரூம் வந்து காட்டினவன். இப்போ அதுக்கு தான் போக போகிறோம், சாப்பிட்டுட்டு போவோம். சரி, வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன ஒரு வாக்கிங் போக போகிறோம். அதுக்கு முதல் இங்கே வயிறெல்லாம் ஃபுல்லாகிட்டு என்னென்னா லேட் ஆகிட்டு வரந்தாக்கள் சொல்லிக்கினா ஸ்டே பண்ணிட்டான். அதுக்கு முதல் ஒருக்கா மேலே போய் பார்ப்போம். மேலே வந்து நைட் வியூ பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. இப்போ நாங்கள் இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். இல்லை லேட் ஆகிட்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சரி வாங்கோ, டயர்ட் ஆயாச்சு. எங்கட ரூம் சாப்பா வந்தவையெல்லாம் பின்னுக்கு நிற்கணும். இங்கே பாருங்க இப்படி லைட்ஸ் எல்லாம் இருக்குண்டு. சரி வந்து நாங்கள் ஏசியை போடுவோம். ஏசியும் போட்டாச்சு. அதுக்கு முதல் இது எவ்வளோ ஆசை ரெண்டு சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. இது வந்து 10,500 ரூபா. பாருங்க எப்படி வசதியோடு இருக்குண்டு. தனியாக ஒரு வாஷ்ரூமும் இருக்குது இதோடைய. ஓகே, இது சோப்பு ஐட்டங்கள் இதுகள் வச்சிருக்கீங்கன்னா டவலும் இதுதான் கொடி இருக்கு. நம்ம என்னடா நாங்கள் முதல் வந்து மேலே மொட்டை மாடி பார்த்தோம். இந்த லைட் போட்டால் நல்லா இருக்குமென்னு சொன்னாங்க. ஒருக்கா போய் பார்ப்போம். அதையும் பார்த்துட்டு இத்திரியாக கொள்ளுவோம். மேலே வந்தாச்சு. உண்மையாக நல்ல ஒரு காத்தோட்டமாக இருக்கும். ஒரு நைட்டில் ஒரு ட்ரிங்க் பண்ணுறேன்டாலும் இது வந்து இருந்து தண்ணி அடிக்கிறார்கள் அடிக்கலாம். உண்மையாக நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. காற்றடிக்குது. லைட்ஸ் வசதியை பாருங்க நல்லா இருக்குன்னு. என்னடா சொன்னவர் 2 மாதத்துக்கு பிறகு இதெல்லாம் பார் செக்ஷன் எல்லாம் வந்துடும். அதுக்கு பிறகு இன்னும் வேறு லெவலாக இருக்கும். அது பிறகு ஸ்விம்மிங் பூல் எல்லாம் கடைசியில் வரும். இந்த வருஷம் கடைசியில் வருவினோம். நீங்கள் அப்படி நான் வந்தேன்னா நீங்கள் வந்து சாப்பாடு எல்லாம் உண்மையாக வேறு லெவலாக இருக்குது. மசாலா தோசை வேறு லெவல், பிரியாணி அதை விட வேறு லெவல், ரைத்தா எல்லாம் தந்துருந்தீங்கன்னா அதை விட சிக்கன் நூடுல்ஸ் நல்ல போர்ஷனும் பெருசு, அளவும் நல்ல பெருசு. அது வந்து ஆஃபர் போகுது. கீழ்காணும் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. பலாலி ஏர்போர்ட்லேருந்து கிட்ட. அது மட்டும் இல்லை, செல்வ ஜெயந்தி கோயில் அங்கால இருக்குது. ஒரு மத்திய நிலையத்தில் தான் இருக்குது ஏர்போர்ட்டில் இருந்து. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியன் ஏற்கனவே இங்கே வந்திருந்தா. நன்றி, வணக்கம்.